ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் என்னடா இது, இந்த அம்மா எத்தனை தடவை கழுவி ஊற்றினாலும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு விஜய மனசில் நினப்பு. அதாவது என்னங்க பண்ணுறது, பொண்ணை கட்டி கொடுத்துறமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கிட்டு வந்து இது மாதிரி அவசரத்துக்கு சொல்ல வந்தால் இந்த அம்மா ரொம்ப இன்சல்ட் பண்ணுது. இந்த விஜயா வாய் கம்முன்னு இருக்கா, தேலு கொட்டுறாப்புல கொட்டுதுங்க. பாவம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மீனாக்கு வேறு கண்ணு தண்ணி பொலன்னு கொட்டிட்டு எங்கள் அப்பாவை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வராங்க. உள்ளதாம்மா சொன்னேன், உங்கள் அப்பா அல்பாயசில் போவோம் தான் நீ இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்குமேன்னு யோசிக்கிறாங்களா? அதெல்லாம் யோசிக்கலைங்க. இவ்வளவும் இந்த அசிங்கெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம முத்து என்ட்ரி உடனே மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, எல்லா கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அங்கே நிற்கிறாங்க நம்ம மீனாவோட அம்மா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க முத்து. நுழைஞ்ச உடனே இது மாதிரி தவசத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் போகலப்பான்னு அவங்க சொல்ல, வீட்டில் எல்லாருக்கும் கஷ்டம், எதுக்குப்பா நான் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் மீனா வேற நீங்கள் வந்து தான் ஆகணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் கத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சரின்னு சொல்லிட்டு இவங்க வரலாமல் போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அங்கே போயிட்டாங்க. அங்கே போனால் வீட்டில் அவ்வளோ பெருசாக கிராண்டாக கொஞ்சம் கொண்டாடுறாங்களாட்டுக்கு. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்த உடனே முத்துவை பார்த்துட்டு ஏன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க 2 பேர் சேர்ந்து ஏன் கையை உடைச்ச, அப்பா இல்லாத பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க. இவ்வளோ அசிங்கத்தை யாருக்காக தாங்கிக்கிறாங்க? நம்ம மீனாக்காக. அந்த மீனா மக்குக்கே அது புரியல. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர சண்டை. நீ வேலையை விட்ட ஒன்றுக்கு மேலே ஆக்கிலன்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா ஸ்டூடியோவில் போய் பார்த்து நீ என்னம்மா கஷ்டப்படுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மம்மி அது நான் தண்டனை தான் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றுறாங்க மீனாவோட அம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு முத்துக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.